கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய திருவிழா தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற கலந்துரையாடலிலே குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் அவர்களும் வடபிராந்திய கட்டளை தளபதி லியனகே அவர்களும் அதே வேளையிலே மாவட்ட உத்தியோகத்தர்களும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்கள். இன்றைய இந்த கலந்துரையாடலின் பிரகாரம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 27, 28ஆம் தேதிகளிலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய போக்குவரத்து வசதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து ஆகியவை காலை 4 மணியிலிருந்து புறப்பட்டு குறுகட்டுவானை சென்றடையும். அங்கிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அடிப்படையிலே கடல் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே கச்சதீவு பகுதியிலே தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையினுடைய பிரதேச சபையினுடைய பிரதேச செயலகத்தினுடைய ஏற்பாட்டிலே அனைத்து விடயங்களும் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு குடிநீர் வசதிக்கு மற்றும் மலசல கூட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வருகின்ற அடியவர்கள் பக்தர்கள் தங்களுடைய பிரசன்னத்தை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையினர் வழிபடத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இம்முறை இந்த உணவு விநியோகத்தை பொறுத்தவரையிலே 28ஆம் தேதி காலை உணவு மட்டும் அங்கே வழங்கக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னைய தினங்களிலே கலந்து கொள்பவர்கள் தங்களுக்குரிய உணவுகளை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. இம்முறை இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பேரும் இந்தியாவிலிருந்து 4000 பேருமாக மொத்தம் 8000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அங்கு வருகின்ற பக்தர்கள் அடியவர்கள் அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை தரிசிப்பதிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய இந்த நடைமுறைகளுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர்களை வினயமாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையிலே அங்கு திருவிழாக்குரிய ஏற்பாடுகளை எங்களுடைய குரு முதல்வர்களுடைய வழிபடத்திலே மேற்கொண்டிருக்கின்றோம்.